இந்த வீடியோவில் நான் வந்து கல்லை வந்து வாங்கி குடிங்கன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணல. என்னுடைய தனிப்பட்ட என்ஜாய்மெண்ட்டை மட்டும்தான் உங்ககிட்ட காட்டியிருக்கிறேன். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க, குழந்தைகள் பார்க்க வேண்டாம். எங்க போறோம்? கல்லு குடிக்க போறோம். இதுவா? தெய்வத்தை கண்ணில் பார்த்துட்டேன். ஐலா, கடல் மீன் ஐலா. ஓகே, ஐலா. எனக்கு தெரிஞ்சு இந்த கடல் யாரும் இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏறவெல்லாம் இல்லடா, இது கொஞ்சம் பெருசா இருக்குதா. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் தமிழையும் டைட்டில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மச்சா, இப்போ எங்க போறோம்? கல்லு குடிக்க போறோம். அண்ணனுக்கு சிரிப்பு. மக்கள் சாவாங்க, கல்லு குடிக்க தான் போறோம். தமிழை டைட்டில் பார்த்து வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து கல் அப்படிங்கிறது வந்து ஒரு உணவுப் பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீமானன்னு சொல்றாங்க. அது போக நிறைய பேர் சொல்றாங்க. பட் நம்ம தமிழ்நாட்டில் கல் வந்து பேனுங்க. பட் கோட்டர் கடை, பிராந்தி கடையில் இருக்குது. ஆனால் கேரளாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல் கடை இன்னுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கேரளாவில் கண்டினியூ போட்டுட்டு இருக்கிறோமா, எனக்கு வந்ததுன்னு தோணுச்சு ஒரு நாள் கல் குடிக்கலாம் அப்படின்னு. சரியா, அதுக்கு சரியா நேரம் கிடைக்கல. நம்ம சப்ஸ்கிரைபர் வேற கமெண்ட்ல ப்ரோ கல் இங்கிலீஷ் என்ன பச்சா டூட்டியா, யார பார்த்து இந்த கேள்வி கேக்குறேன்? கல் ஏதோ அது பேர் சொன்னீங்க ப்ரோ, அந்த வீடியோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னாரா. அந்த டூட்டி ஷாப்பே ஏதோ ஒரு ஷாப் சொன்னாருங்க, அந்த கல்லு ஷாப் வீடியோ பண்ணுங்க அப்படின்னாரு. ரைட், ஓகே. அவரே சப்ஸ்கிரைபரே சொல்லும் போது அப்புறம் நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா நல்லா இருக்காதில்லங்க. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுல நான் மட்டும்தான் கல் குடிக்க போறேன். இவங்க யாருமே கல் இதெல்லாம் டீ டோட்டல் யாரும் குடிக்க மாட்டாங்க. நாங்களாம் அப்படி இல்ல சார். நுங்கு, இளநீ, பதனி இதான் சார் விற்கும். வேற ஒண்ணும் வைக்கல சார். கல்லுல வைக்க மாட்டோம் சார். உங்களை சொல்லவே இல்லை. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அண்ணன் அலர்ட் ஆகிறாரு. அலர்ட் ஆகிக்கடா, அலர்ட் ஆகி அப்படிங்கிற மாதிரி. ரைட், ஓகேங்க, வாங்க இளநீ குடிச்சிட்டு நம்மளுக்கு எடுத்துரு. இளநீ இப்படி குடிச்சாலே நம்மளுக்கு செட் ஆகாது. சக்கரை தண்ணி மாதிரி நிக்குதுங்க, செம்ம டேஸ்ட். ஜம்முன்னு குடிச்சிட்டு வாங்க கும்முன்னு போய் கல் குடிக்கலாம். இதே கிக்கா இருக்குது. கொஞ்சம் நொங்கு பதமா இருந்ததுன்னா இந்நேரம் சாப்பிட்டு கிளம்பி இருக்கலாம். தேங்காயை போச்சா கடுக்கு முடுக்குன்னு இருக்குதா. நல்லா இருக்குது. கேரளா பார்டர் தாண்டி உள்ள வந்துட்டுங்க. வரும்போது லாட்டரி சீட்ல இருந்துச்சு. ஆல்ரெடி 2 கேரளா வீடியோலையுமே லாட்டரி சீட்டை காமிச்சிட்டேன். உங்களுக்கு போர் அடிக்கும். பட் இந்த வீடியோ புது ஆளுங்களும் பார்ப்பீங்க. உங்களுக்காக போகும்போது ரிட்டர்ன் போகும்போது லாட்டரி சீட் கடை கண்டிப்பா காமிக்கிறேன். அது இல்லாம இப்போ வந்து எனக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு விவாதங்க. நம்மளுக்கு பின்னாடி தெரியுது பாத்தீங்களா, இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தூண் மாதிரி எங்கங்க அழகழகா வச்சிருக்காங்க. இதை பேக் கேமரால காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லுங்க. சரியா, இங்க வாருங்களா. இது என்ன இதுன்னு தெரியுதுங்களா, என்ன செடின்னு பார்த்தா நம்ம ஊர் கள்ளிச்செடி மாதிரி இருக்குல்லங்க, கள்ளிச்செடியா தான். பட் அதில் வந்து இது கொஞ்சம் வேறு ரகங்க. நம்ம கள்ளிப்பழம் வந்து சின்னதாக இருக்குது, இது வந்து பெரிய கள்ளிப்பழங்க. ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்களே, சிவப்பு கலர் இருக்க மாதிரிங்க, அதுதான். அது இப்போ அந்த கண்ணில் புதுசாக வச்சுருப்பாங்களாட்டு இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி வச்சுட்டாங்க, இன்னும் பருவத்துக்கு வரலைங்க. என்ன பூ பூக்கலை, காய் காய்க்கல, எதுவுமே பண்ணலைங்க. இப்போ இதில் என்னடா உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிறீங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹில்ஸ் ஏரியாவில் அதிகமாக இருக்குமுங்க. நான் சொல்கிறேன் இது வந்து தண்ணி இருக்கிற பிளேஸில் தான் நல்லா வரும் நான் சொல்கிறேன். மாப்பிள்ளை சொல்றான் இது வந்து கள்ளி செடி வகையை சார்ந்தது, ட்ரை பிளேஸ்ல தான் நல்லா வரும்னு மாப்பிள்ளை சொல்றான். தண்ணி அதிகமா இருந்தா இந்த செடி வந்து அழுவிரும். செடியில வந்து ஒரு பூச்சி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிடும். அதனால வந்து இது வந்து வறட்சியில மட்டும்தான் அதிகமா வாழ முடியும் அப்படிங்கறதா இதோட இது. அப்படியா? நான் பார்த்த வரைக்கும் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இது வந்து ஈரப்பதமான பிளேஸ், நல்லா ஹில்ஸ் ஏரியா, அந்த மாதிரி இதில் தான் நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். எதில் நல்லா வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? நாங்கள் கல் குடிக்க போகிறோன்னு மட்டும்தானே தெரியும். ஆனால் எந்த கடைக்குன்னு எங்களுக்கே இன்ன வரைக்கும் தெரியலிங்க. இங்கே வந்து நின்றுக்கிட்டு தான் பக்கத்தில் எந்த கடை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் பொள்ளாச்சி நியர் கல் கடை நடிச்சோமா. இதில் வந்து பிஜு டூடி ஷாப், கல்லுக்கு இங்கிலீஷில் பேர் வந்து டூடிங்களாமா. இப்போ தான் கண்டுபிடிச்சா. மாப்பிள்ளை மேப் போட்டான். மாப்பிள்ளை போலாமா? ஃபைனலி இதுவா அது கல்லுக்கடை. அடுத்து பாருங்க, நம்ம தலைவர் தமிழ்நாட்டிலிருந்து நம்மள மாதிரி தான் வந்திருக்காரு. எப்படி இருந்ததுங்க? சூப்பராக இருந்ததா? ஓகே. எங்க லொக்கேஷன் போட்டு வந்தீரு அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னா செம்மையா இருக்குதுங்க அப்படின்னாரு.
அவர் சொன்னோன்னே எனக்கு வேறு ஆர்வம் வேறு எச்சாயிடுது. இதை பாருங்க, இதுதானுங்க இந்த பிஜு கல்லு கடை. ஓகே மாப்பிள்ள. ஓகேங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக ஆர்வமே இல்லை, எல்லாருமே டோட்டலரு. நம்ம தலைவருக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் ரொம்ப ஆர்வம். பூச்சி எடுக்கலாமா, வண்ணத்து பூச்சி எடுக்கலாமான்னு ஒரே குஷியாக இருக்கார். இதை பாருங்க, இதாங்க கேரளா ஆட்டம். இப்படித்தான் இருக்கும் கலரெல்லாம். கல்லுக்கடைக்குள்ள போகலாமா? கல்லுக்கடை எதுங்க இதுவா? அடாடாடாடா, தெய்வத்தை கண்ணில் பார்த்துட்டேன். கல்லுக்கடை தமிழ் எழுதிக்கிறாங்க பாருங்க, என்னென்னமோ எழுதிக்கிறாங்க. ஒன்று மட்டும் தமிழ் எழுதியிருக்கிறாங்க. சூப்பர். வாங்க உள்ள போகலாமா? பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, காப்பி ரைட் வராதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பழைய பாட்டு எல்லாமே. ஒரு கிளாஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. மக்கு பாருங்க, சூப்பர். வாவ், நம்ம தமிழ்நாடு பசங்களாட்ட தெரியுதா, அங்கே உட்காந்துருக்குறாங்க. அட படம் ஓடிக்கிட்டு இருக்குதா மாப்பிள்ள? ஏதோ விண்டேஜ் இதுக்குள்ள போன மாதிரி இருக்குதுல்ல. ஆக்சுவலாக இந்த கல்லு கடைகளை வந்த உடனே ஏதோ ஒரு 20 வருஷம் பின்தங்கி அந்த படம் வேறு அந்த பழையோடு ஓடிட்டு இருக்குதுங்களா, ஏதோ அந்த காலத்துக்குள்ள போன மாதிரி விண்டேஜ் ஃபீல் வருது. சூப்பர். ஐயா கல் இருக்குதுங்களா? எவ்வளோங்க ஐயா மக்கு? ஒரு கிளாஸ் எவ்வளவு? 100 ரூபாயா? 110. 1 லிட்டர் 110. 1 லிட்டர் 110. 1 லிட்டர் 110. அரை லிட்டர் வந்து 500 மில்லி 55 ரூபா. 600 மில்லி 55 ரூபா. 500 மில்லி 600. ஞானம் யானை 500. ஓ 500. ஓகே. சரிங்க சாமி. ஒரு மக்கு எவ்வளவு? சின்ன மக்கு 55 ரூபா. பெரிய மக்கு 110 ரூபா. பெரிய மக்கு 110 ரூபா. நம்மளுக்கு அந்த கண்ணாடி பாட்டில் வருமில்லங்க, அது கொடுங்க, அதான் செம்மையாக இருக்கும் பார்வைக்கு. அதோ பாருங்க வச்சுருக்காங்க பாருங்க. வாவ். சே வேற லெவலுங்க. இது வந்து 750 mlங்களா? 80 ml. வா, இது தென்னங்கல்லுங்களா? ஓ, எது பனங்கல்? பானையில் இருக்கிறது பனங்கல்லா? இது தென்னங்கல்லா? எனக்கு தென்னங்கல் வேணாம். ஓகே, நான் பனங்கல் வாங்கிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் பனங்கல் கிடைக்காதுங்க. என்னங்க ஐயா அதெல்லாம் பனங்கல்லா? இந்த வரேன். இது பனங்கல். ஓ சரி. இது என்ன ரேட்டுங்க? 110. ஓகே, அப்போ பானையிலே வாங்கிக்கிறேங்க ஐயா. இந்த வரேங்க ஐயா, உள்ள ஒருத்தர் கூப்பிட்டாரு, வரேன். ஐயா சொல்லுங்க ஐயா. ஏங்க இங்கே பாருங்க, இந்த பக்கம் தான் ஹோட்டலு. இலையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாவ், பொரிச்ச மீன். செம்மாங்க. ஆயில் எல்லாமே தேங்காய்ங்களா? வாவ். மாப்பிள்ள பார்க்கறதுக்கு அல்டிமேட்டாக இருக்குதுல்ல. கேரளானாலே மீன் தான். இங்கே பாருங்க, இது வந்து இது என்னங்க? ஜிலேபி மீன். இந்த மீன் என்ன மீன்? ஐலா. கடல் மீன் ஐலா. ஓகே, ஐலா. இது எல்லாமே பீஃப். இது பீஃப், இதுவும் பீஃப், இதுவும் பீஃப். வாவ். இது பண்ணிக்கிறீங்களா? இது 2 பண்ணிக்கிறியா? ஓ, இது பண்ணிக்கிறீங்க, நம்ம ஃபேவரெட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்க, இதுவும் பண்ணிக்கிறி. செம்மங்க. அது போக வாத்து எல்லாமே இருக்குது. ஓ, இங்கே எல்லாம் இருக்கா? இங்கே பாருங்க, இங்கெல்லாம் இந்த சட்னி வகைகள் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இது வாத்துங்களா? வாவ். இது வாத்துங்க. அப்புறம் இதுங்க? இது சிக்கனு. இது மீன் குழம்பா? ஐயோ, குச்சிக்கிழங்கு, கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. வாவ். இது என்னங்க இப்போ என்ன போட்டிருக்கீங்க இதில்? பீஃப். யாரோ பீஃப் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பீஃப் போட்டிருக்காங்க. எச்சில் ஊறுதுங்க, செம்மங்க. சரியான வேட்டைங்க இன்னைக்கு. காட்டுங்க சேட்டா. வாவ். அல்டிமேட் சேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே எங்கிட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து மீன் தயாரான மீன் இருக்குது. என்ன மீனுங்க? என்ன மீன்? நங்கி மீனா? என்ன? மாந்தலா? எலும்பு இருக்காதா? முள் இருக்கும். ஓ, முள்ள சென்ட்ரல் எடுத்துடுறீங்க. ஓ, இங்க பாருங்க, ஸ்லைஸ் பண்ணி முள்ள வந்து சென்ட்ரல் இருக்க அந்த நேர் முள் ஒரு மல்லங்க, அதை கழட்டிடுறாங்க. சூப்பர். இது வந்து இது ஐலா மீன். அங்க பொரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. செம்மங்க, வேற லெவல் தான். ஒர்த்தான கடைங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து ஒர்த்து. இங்க பாருங்க, பரோட்டா இருக்கு, சூப்பரு. இதுக்குள்ள இட்லி இருக்கு. இதுக்குள்ள பாருங்க இடியாப்பம். இது ஆப்பம். ஓகே, பாருங்க, இது வந்து ஆப்பங்க. தோசை இது பண்ணுவாங்க, தோசை மாதிரி இருக்குமல்ல அது. வாவ். கடையை பார்த்து வெளியே பார்த்து ஏமாந்துருவோம், உள்ள வந்து பார்த்தா
தாறுமாறு. சேட்டா உங்க பேரு என்ன? என் பேர் மணி. மணி. ஓ ஓகே 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 சூப்பருங்க. சார் இதைத்தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்க. இங்கே பாருங்களேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றி சும்மா பெருக்கியாக விட்றாங்க. வா 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 இதான் வார இது காடைங்களா? ஓ முழு காடை. இங்கே எல்லாமே இருக்குது. ஏங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பாட்டிலில் வாங்கி இது கல் குடிக்கான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து தென்னங்கல்லுங்களாமா. தென்னங்கல்லாம் மேட்ரு இல்லைங்க, பனங்கல் தாங்க மேட்ரு. பனங்கல் பாருங்க கீழே பானையில் வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் வாங்கி அட்டிக்க போகிறோம். வாங்க ஜமாயிச்சிடலாம். அடுத்து பாருங்க, இது வந்து அந்த கல்லுக்கடை உள்ள இன்டீரியருங்க. இது வந்து ஹோட்டலுங்களா. அப்படியே இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு இன்டீரியர். இங்கே வந்து உள்ள பசங்க உட்காந்துருக்காங்க. யார் என்னன்னு காமிக்க வேண்டாம், அப்புறம் வீட்டில் பிரச்சனை ஆயிரு. இது வந்து வெளியே பார்க்குங்க. இங்கே பாருங்க சுவாமி சரியான கூட்டங்க. இங்கே பாருங்க பைக்கு காரு. நம்ம தமிழ்நாட்டு பசங்களும் வராங்க, கேரளா பசங்களும் வராங்க. சூப்பரு. இங்கே பாருங்க நம்ம உட்கார போகிற லொக்கேஷன் வந்து இந்த லொக்கேஷனுங்க. செம்மையாக இருக்குல்ல. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு அப்படிங்கிற மாதிரி ஜம்முன்னு பனங்கல் கொண்டாந்தாச்சுங்க. நல்லா வேலை நான் பனங்கல் கிடைக்குன்னு எதிரே பார்க்கலிங்க. தென்னங்கல் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பானையில் இருக்கிறது பனங்கல்லாமா. வேறு லெவலு. மாப்பிள்ளைங்க இதையும் போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சூப்பரு. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓகே மச்சி ஊற்றலாம் மச்சி. வாவ் வாவ் வாவ். இங்கே பாருங்க அப்படியே என்ன கலர் இருக்குது. நீர் தண்ணி இருக்கும் போலங்க, பழைய சோறு கஞ்சி அந்த மெனிக்கா இருக்குது. தண்ணி மாதிரி தாங்க இருக்குது. சூப்பரு. இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு கல் குடிக்க போகிறேன். ஒன்றுமே இல்லை மச்சி, ஃபில்டர் பண்ணுறதுக்கெல்லாம் சும்மா அந்த ஒரு 2-3 இதுதான் இருக்குது. ஓகே மச்சி அப்படியே பானையில் ஊற்று மச்சி. இப்போ அட்டிக்கிறோம். அடிச்சுட்டு ஓல்ட்டுறேன். அடா 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 அடா. ஐல மீன் 4 கொடுத்துருங்க சேட்டா. மக்கள் இன்ன வரைக்கும் நான் கல்லை குடிக்கவே இல்லைங்க. ஒவ்வொன்றா ஆர்டர் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குதா. இட்லி, பரோட்டா, அதுக்கப்புறம் போர்க்கு, நிறைய ஆர்டர் பண்ணுறாங்க. வாத்துக்கீரை இதுன்னு சொல்லிட்டு பசங்க நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் மகிழ்ந்துடுங்க. அடிக்கா டேஸ்ட்டே தனியில் மச்சான். இந்த வாசமே தனியாக இருக்கும், வேற லெவல் இருக்கும். அடிக்கா ப்ரோ எப்படி இருந்துச்சு? குடிச்சிங்களே நல்லா இருந்துச்சா? சக்கத்தாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுங்களா. அந்த புளிச்ச வாடை இப்போ ஆக்சுவலாக மத்தியானம் வந்துருந்தேன்னு வைங்களேன், புளிப்பு வாடையில் எதுவுமே இல்லை. இனிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. மேலும் இதை வந்து போதைப் பொருள்லாம் சொல்ல முடியாது, ஒரு உணவுப் பொருள் தாங்க. பதினி குடிச்ச எப்படி இருக்கும் சேம் அதே மாதிரி குடிச்ச டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டு. போர்க்குங்க, இது காம்பினேஷன் வந்து போர்க்கு. மாப்பிள்ளையெல்லாம் சாப்பிட்ருக்கானுங்க. ஓகே, அவங்க ஜாலியாக சாப்பிட்டோம். நம்ம ஒரு பக்கம் ஜாலியாக சாப்பிட்லாம். மாப்பிள்ள சேர்ஸ். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. வார்த்தை அறம்பா இருக்குதா. கல்லு மட்டும் நல்லா இல்லை, எல்லாமே ரொம்ப நல்லது. இந்த கடைக்கு ஆக்சுவலாக கல் குடிக்கணும்னு சொல்லி வர தேவையில்லை. நல்ல ஹோட்டலாக தேடுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வரலாம். வந்து கல் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு போகலாம். வங்கம் இங்கே பாருங்களேன், அப்படியே நல்லா வெந்துருச்சுங்க. மீனை கேட்டுருங்க எப்படி இருக்குது. சாப்பிட்டு சொல்ல மச்சி. நல்லா இருக்கா நான் அப்படியே அங்கே காமிஷனில் எல்லாமே டேபிள் இருக்கு. பட் ஒவ்வொன்றா வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் ரொம்ப இதாயிருங்க. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ற ஐடியா தான். இதெல்லாம் கேஷுவலான ஒரு பிளாக். இதுக்காக கல் குடிக்கிறது தான் மெயின் பிளாக். இதெல்லாம் அப்படி ஜாலியாக ஒரு பசங்க வந்தா அப்படின்னா என்ன என்ஜாய் பண்ணுமோ அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறோம். பட் நான் ஒன்றே தான் கல் குடிக்கிறேன். அதை முக்கியமாக இந்த தெளிவாக சொல்லிடுறேன். பசங்களாம் பயப்படுறானுங்க, வீட்டில் இது பார்த்து அதை பிரச்சனை ஆயிருமா பொண்ணு. 3 வருஷம் பாழாய். இங்க பாருங்களேன், இந்த பன்னியுடைய பார் இருக்காங்க, பாரு சதை எல்லாமே சூப்பரா வந்திருக்கு. மீன் இருக்குது, காலியே பண்ணிடுவாங்க நம்ம சாப்பிட்றதுக்குள்ள. என்ன வாங்கிக்கலாம் காட்டுற பாருங்களேன். டேஸ்ட் பண்ணி பாடுறான்.
ஆல்ரெடி கொஞ்சமா சும்மா லைட் ஊற்றி வச்சிருக்காங்க, உண்மையை நான் சொல்லிடுறான். பட் அதை நான் டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணி சொல்லு மச்சி, அப்படி இருக்கேன் சொல்லு. கொஞ்சோண்டு ஊற்றிருக்கான். ஸ்வீட்டாக இருக்கா? ஓகே ஓகே ஓகே. எனக்கே தப்பாக நினச்சிக்கிறீங்க, பசங்களை கூட்டிட்டு வந்து கெடுக்கிற அப்படின்னு கமாண்டை பண்ணி விட்டுறாதீங்க. அவனோட முழு விருப்பத்தோட தான் குடிச்சிருக்கான். அவன் சொல்லினாலும் அவன் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். பாருங்க இந்த பன்னிக்கறியினுடைய வார் இருக்குமல்ல, சத்தியமாக சொல்கிறேங்க, எப்படி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்கிறாங்கன்னு தெரியல. இதில் லெமன் புளிஞ்சு சாப்பிடலாமா? லெமன் புளிஞ்சு விட கிக்கே. ஓகே, பண்டிகரி, அதுக்கப்புறம் லெமனு, அதுக்கப்புறம் இது அதுக்கு பேர் என்னது, கொத்தமல்லி தலைங்க, எல்லாமே. இன்ன வரைக்கும் நான் வந்து போர்க் இருக்கும் இல்லைங்க, போர்க்கில் வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சுட்டு சாப்பிட்டதே இல்லை. பட் இன்னைக்கு தான் தெரியுது போர்க்கில் எலுமிச்சம்பழம் புளிஞ்சுட்டா என்ன டேஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. பாருங்க வெளுத்து கடிக்கிட்டு இருக்கிறேங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, அந்த ஐல மீன் சொன்ன பாருங்க, 4 மீன் பொரிச்சுக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் அது. ஒன் சைடு சாப்பிட்டானுங்க, இன்னொரு சைடு இருக்குது. வாங்க அப்படியே எடுத்து டேஸ்ட் பார்த்துருவான். எல்லாமே சூப்பராக இருக்குது மச்சி. மீன் எப்படி இருந்துச்சு? எனக்கு உண்மையாக பைசா விட்டாலும் டேஸ்ட் வராது தானே. நான் சாப்பிட்டதில்லை நான் இது வரைக்கும். பல்லு விழுந்துருச்சுங்க அவனுக்கு, ஆடிக்கிட்டு இருந்ததா பல்லு விழுந்துருச்சா? பன்னிக்கறி கூலிங்கு, மீன் சூடு, எல்லாத்தையும் உள்ளே விட்டு நொறுக்கிறோம். என்ன ஆகும் தெரில. ஓகே வாங்க, ஒரு நாள் தானே. பல்லு விழுந்துருச்சா? பல்லாட்டு போய் புடுங்கன்னு சொல்லிட்டு தானுங்க, அதெல்லாம் வேணாண்டா, அதுவே விழுவுண்டா அப்படின்னா விழுந்துருச்சு. சூப்பரு. 2வது நன்றிக்கலாமா? கொஞ்சம் லைட்டாக கெக்கே ஏறிக்குச்சு மக்கள், வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் லைட்டாக ஏறிக்குச்சுங்க. சரி சாப்பிட்றேங்க. மீன் வரணுமா? உண்மையாலுமே சொல்றேன், காலங்காத்தால வந்து கல்லு குடிக்கிறதே ஃப்ரெஷ்ஷா இருக்குது, நல்லா கூலிங்கா இருக்குது. அது இந்த பானையில ஊத்தி வேற குடுக்குறாங்களா, அந்த கூலிங் அப்படியே மெயின்டைன் ஆகுது. அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மச்சி. அந்த மரத்துக்கல்ல ஒரு மரத்துக்கல்ல குடிக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எங்க அப்பா எல்லாம் சொல்லுவாரு மச்சி. டே அந்த காலத்துல நீங்கள என்னடா இப்பெல்லாம் அதையும் குடிக்கிறானுவா, அங்கே ஒரே ஒரு மரத்தில் மட்டும் இறக்கி குடிப்பாங்களா. அது வந்து மற்ற மரத்தோட மிக்ஸ் ஆகாதாமா, ஒரே மரத்தை கல்ல குடிச்சா காலங்காத்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக்கிறாரு. நான் இன்ன வரைக்கும் வாழ்க்கை ட்ரை பண்ணி நம்ம சத்துதாட உடம்பு நல்லா தான் அது. ஆனால் இன்னைக்கு சொல்கிறேங்க, இந்த வீடியோ வந்து கல் ப்ரொமோஷன் கிடையாது, யாரையும் கல் குடிக்க சொல்லி நான் தூண்ட கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே ஷேர் பண்ணுறேன். 18 வயதுக்கு மேல் வரவர்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. கல் வந்து உணவுப் பொருள்னு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இது பேனு. ஸோ அதனால வந்து நான் வந்து யாரையும் கல் குடிக்க தூண்ட கிடையாது, சரிங்களா? ஓகே, அதை இங்கே வந்து நான் முதல் கருத்தாக தெரிவிச்சுக்கிறேன். அல்டிமேட் இன்னொரு பானை வாங்கி அடிக்க போறேன். அதுக்கடுத்து பாருங்க, கடையுடைய ஓனரே நம்ம கூட தான் இருக்கு. பிஜு கல் கடையினுடைய ஓனர் அண்ணா தான். அண்ணா வணக்கம், நம்ம பேர் வணக்கம். என்னோட பேர் பிஜு. இங்கே தான் ஒரு 10 வருஷமா கடை நடத்திட்டு இருக்கோம். சரிங்க, சூப்பராக இருக்கு. உண்மையாலுமா சொல்லிட்டுங்களா, இந்த இடத்துக்கு இங்கே பாருங்க மக்கள், மீன் வாங்கிட்டேங்க, அந்த அயில மீன் வாங்கிட்டேன். நான் உண்மையாலுமே நான் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அண்ணன் வந்து எனக்கு வந்து இந்த ப்ரொமோஷன் வெளியெல்லாம் கிடையாது, நம்ம இயல்பாக தேடி வந்தோம். அண்ணன் கடை கரெக்டாக வந்துட்டோம். ஆண்டா முனியத்தில் சூப்பரான கடை. இங்கே வந்து கல் குடிக்கிறவங்க தான் வந்து வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. சைடிஷ் நல்லா இருக்கும், சைடிஷ் சூப்பரா இருக்கு, நிறைய ஐட்டம் இருக்கும். இன்னைக்கு 1-2 ஐட்டம் கம்மி குறைவு, அதனால நிறைய ஐட்டம் டக்கு, காடா, பாத்து எல்லாமே இருக்கு. சிக்கன், ஃபிஷ் எல்லாம் 3-4 ஐட்டம் ஃபிஷ் எல்லாமே இருக்கு. தைரியமா வாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிக்காத நீங்க காசை கொடுக்க வேண்டாம், அவ்வளவு கேரண்டி நாங்க. இல்ல இது பிடிக்காம பாருங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த இடம் லொகேஷன் இது வந்து நீங்க தமிழ்நாட்டுல வரணும், மீனாட்சி பொள்ளாச்சில இருந்து ஒரு 16 கிலோமீட்டர், மீனாட்சியோட தாண்டி 6 கிலோமீட்டர். கேட்டா போது கன்னிமாரி பள்ளிவாசல் கடை, கன்னிமாரி பள்ளிவாசல் கடை, மீனாட்சிபுரம் தாண்டி 6 கிலோமீட்டர். ஃபோன் நம்பர் வந்து 9744782290. ஓகே 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 சார், ஓகே தேங்க்ஸ் சார். சும்மா சூப்பரா இருக்கு சார். சரி ஓகே.
ராமுக்கு தானே நன்றி சொல்ல முடியும். ஏன் நீங்க லீவ் விட்டது உங்களுக்கு? ஆமாங்க, எனக்கு நான் இவர் தான் வரலான்னு இருந்தோம். அப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை 2 பேருக்கு ஆஃபீஸில் லீவ் விட்டாங்க. அதனால தான் எனக்கு 4 பேர் முடிஞ்சு ஜாலியாக இருக்குது. பிளாக் செம்மையாக இருக்குது. 2 பேர் வந்து மொக்கையா இருந்திருக்கும். இதோட ரொம்ப உண்மையாக சொல்றேங்க, என் வாழ்க்கையில நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது 11ஆம் படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தேன். எனக்கு அமைச்ச செட்டெல்லாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து நான் படிக்கல, டிஸ்கன்யூட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல வந்து அது ஜாலியாக இருந்த பசங்களோட மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 2 வருஷம் வந்து பசங்களோடவே சேராம அது ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு கல்யாணம் ஆனாலும் கூட இவங்களோட வந்து இருக்கும்போது என் வாழ்க்கையிலே அதிகமாக சிரிச்ச நாட்கள் என்னன்னு கேட்டீங்க அப்போ இவங்களோட இருக்கும்போது தான். உண்மையால் மச்சி விளையாட்டுல சொல்லடா, சீரியஸாக சொல்கிறேன். நம்ம கல்யாணம் ஆனாலும் கூட இங்கே வந்து இவங்களோட இருக்கும்போது அந்த பேச்சுலர்னா அந்த மாதிரி மற்ற விஷயத்துல இல்லை, அந்த பசங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு சத்தியமாக சொல்கிறேங்க, நண்பர்களோட இருக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. என் வாழ்க்கையில நான் உண்மையுமே அதனால தான் அடிக்கடி நான் பொள்ளாச்சி வந்தாரு காரணமே. உன்னோட இருக்கும்போது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்களா, யூடியூப் போகிறது, கண்டென்ட் எடுக்கிறது, அதை எடிட் பண்ணுறது, அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும். இவனோட வந்தோன்னா சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. பொன்னிச்சாமி அந்த பொள்ளாச்சிக்காரங்களே தெரியும். பொன்னிச்சாமி அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டுக்கிட்டு ரூமில் ஜாலியாக இருக்கும். ஆனால் உண்மையானே சொல்கிறாங்க, இவனுக்கு உண்மையாக ப்ராமிஸ் சொல்கிறேன், இவங்க யாருமே வந்து சரக்கடி அந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. கெட்ட பழக்கம்னு கிடையாது, அது கெட்ட பழக்கம் நான் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி பழக்கம் யாருக்குமே கிடையாது. நான் ஒண்டி தான், நான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். பட் லிமிட்டாக இருப்பேன். இவங்களோடு இருக்கும்போது வந்து அது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. நான் சொல்லிக்கிறேன், எல்லாமே ஃபுட்டு வேற மாதிரி. இங்கே பாருங்க, மேலும் மேலும் ஆர்டர்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த கடையில் யாரும் இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது. நான் சொன்னால இங்கே இருக்கிற எல்லாமே ஃபுட்டிங்க, சாப்பிட்றதெல்லாம் ஃபுல்லாக சாப்பிடுவானுங்க. அடுத்து பாருங்க, வாத்து சொன்னோம்லங்க, வாத்து வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா? நல்லா சதை பீஸாக எடுக்கலாம். ஓகே, இது ஓகே. கூலிங்கு சூடு எல்லாத்தையும் கலந்து விட்டு அடிச்சு நொறுக்கி எடுக்கிறோம். செகண்ட் ரவுண்டு இதெல்லாம் பானை பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. முதல்ல முடிச்ச சின்ன பானை அந்த மாதிரி இருந்தது. இல்லை ஒரே பானை தானா? சொன்ன பார்த்தீங்களா, இது கொஞ்சம் பெரிய பானை. ஏறவெல்லாம் இல்லைடா, இது கொஞ்சம் பெருசாக இருக்குதா, ஏறிக்குச்சுங்கிறானுங்க. பெருசாக இருக்குதுங்க இது. ஒமட்டுறது எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, ஜிலேபி மீன். அடா 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 அடா, அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாங்க. வேற லெவலு. இன்னும் கல் வேற எவ்வளோ இருக்குது, 2 இன்ச் காலி வந்தோடனே வாங்க. மீனுக்கு கல்லுக்கு செம்மையாக இருக்குது. மக்கள் இப்போ நாங்கள் சாப்பிட்டோம்லங்க, இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரா உங்கள் வீடியோவில் காமிச்சாலும் குறைவு தான். ஆர்டர் பண்ணி இட்லி, பரோட்டா, போர்க்கு, வாத்து, அது மீன், ஜிலேபி மீன், ஐர மீன் ஏகப்பட்டது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேங்க. டோட்டல் எவ்வளோ தெரியுங்களா? 1080 ரூபா தான். சத்தியமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். நம்ம ஏரியாவில் நார்மல் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 2500 வந்துருக்கும். 2500 சாப்பிட்ட நான்வெஜ் ஒவ்வொரு பிளேட்டும் 120 ரூபான்னு போட்டுருந்தா கூட 1500 600 மேல வந்திருக்கும். சைடிஸ் மட்டும் வித் கல்லோட. நான் மட்டும் தான் கல்லி குடிச்சேன். 2 பானை மட்டும் தான் வாங்கினேன். டோட்டலாக சேர்த்து 1080 ரூபா தாங்க. உண்மையாலுமே இந்த பிஜூஸ் கல்லுக்கு இதுங்க இதெல்லாம் இது இன்னும் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ப்ரொமோஷன் கிடையாது, நம்மளாம் இயல்பாக தேடி வந்தது. அந்த இடத்துல அந்த கள்ளிச்செடி, அந்த இது ட்ராகன் ஃப்ரூட் பார்த்துருந்தீங்களா, அந்த இடத்துல தான் மேப் போட்டு பொள்ளாச்சி நியர் பெஸ்ட் கல் கடைன்னு போட்டு அந்த இடத்துல வீடியோ எடுத்து அந்த இடத்துல பார்த்து வந்தது தான் இந்த கடைங்க. ரியலி சூப்பர். இங்கே நீ வந்து கல் குடிக்கும்னு சொல்லி நீங்கள் வர தேவையில்லை, சாப்பிட்றதுக்காக இங்கே வரலாம். இனிமேல் நம்ம பசங்க வந்து கண்டிப்பாக நம்ம ஊருக்கு போனால் கூட சாப்பிட்றதுக்கு இங்கே வந்தாலும் வருவானுங்க. உண்மைதானே? சண்டையான கம்பல்சரி அப்படிங்கிற மாப்பிள்ள. 16 கிலோமீட்டர் தான். சூப்பரான அதுங்க, நல்ல லொக்கேஷனு, சூப்பராக இருந்துச்சு. ரியலி அமேசிங். 2 பானை கல் குடித்தேன். லைட்டாக கிக்காக இருக்குது. வேறெல்லாம் பெருசாக ஒன்றும் போதில்லை. லைட்டாக நான் ஒன்றுமே ஒத்துக்கிறேன். லைட்டாக கிக்காக இருக்குது. நல்லா இருந்துச்சுங்க. ரைட், ஓகே மக்கள். மீண்டும் ஒரு அடுத்த நாள் வீடு பேசுகிறேன். அது வாய்ங்க.